முட்டல் ரீச் ஆயிட்டோம். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ போர் அடிக்கிறீங்கன்னா கூட்டிட்டு போவோம். உனக்கு தான் லீவ் தானே இன்னைக்கு? லீவ் தான். நான் போவோம். எங்க போவோம் தெரியல, கூட்டிட்டு போவீங்கன்னா. யாருக்கு ஹாய் சொல்ற நீ? ஹாய் சொல்ல உங்களுக்கு. ஹாய் சொல்லு. சரி எங்க போலாம்? இங்கனா கூட்டிட்டு போடா. எங்க போவோம்? இங்க போவோமா? சரி வா, ரெடி ஆயிட்டு வா போவோம். சரி போலாம். இப்போ பார்த்தோம்னா கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டல் தான் போகிறோம். நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா அது தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா சேலமில் இருக்க ஆத்தூர் சிட்டியில் தான் இருக்குது இந்த முட்டல்ன்றது. பார்த்தீங்கன்னா குற்றாலம் மாதிரி தான் இருக்கும். எதோ சொல்லி கிளம்ப வச்சுட்டாங்க வெளியில். சரி நம்ம வெளியில் போய் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பாய். சரின்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. முட்டலுக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாராவது முட்டலுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்லானந்தம் வந்து தான் வரணும். போகிற வழி பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். என்ன தான் வெயில் அடித்தா நல்லா ஜில்லு ஜில்லுன்னு தான் காற்று வரும். அந்த முட்டல்ன்ற ஏரியாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு அவ்வளோவா இல்லை. நீங்கள் வரதுனா பைக்கில் இல்லை காரில் தான் வரும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா டைமிங் தான் இருக்குது. அந்த டைமிங் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து மட்டும்தான் இருக்குது. மினி பஸ் ஒன்று தான் இருக்குது. ஸோ நீங்கள் வரதுனா எப்படின்னு சூஸ் பண்ணிட்டு வாங்க. உள்ள என்ட்ரி ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபா, அப்புறம் பைக்குக்கு 20 ரூபா, அப்புறம் தனியாக காருக்கு 40 ரூபான்னு வாங்குவாங்க. முட்டல் ரீச் ஆகிட்டோம். இப்போ மேலே ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் கீழே வருவோம். என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, பார்க் கிட்ட தான் நிற்கிறா. அங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க் வரும். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க் வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். வந்துட்டோம், முட்டல் அருவிக்கிட்ட வந்துட்டோம். ஆமாம், அந்த பாதை தான் போகிற பாதை. பாருங்க உங்களுக்கு காமிக்கிறோம். அது வழியாக தான் மேலே ஏறி போகணும். போனால் முட்டல் வந்துடும், முட்டல் அருவிக்கு வந்துடும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் திக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்மா ஹாய் சொல்லு. உன்னை தான் குளிப்பாட்ட போகிறோம் அருவியில். குளிக்கிறியா? குளிக்கிறானா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? குளி குளி குளிச்சிடுவா, குளி. நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க் வந்துட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா போட்டிங்லாம் இருக்குது. ஆனால் போட்டிங் பார்த்தீங்கன்னா தனியாக காசு கட்டி தான் போட்டிங்லாம் போனோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே சாப்பாடு கடைலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு சாப்பாடு எதாவது வேணுன்னா நீங்கள் ஆத்தூரில் ஏதாவது ஹோட்டலில் பார்சல் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வரணும். இங்கே சாப்பாடு கடைலாம் இல்லை. இந்த பார்க்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல இல்லை, இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமாக தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் செம்மண் ரோடாக தான் இருந்துச்சு. இது ஒரு ஊருக்கு போகிற வழி. இங்கே வந்துட்டு நிறைய பேர் இந்த ஏரியில் வந்துட்டு குளிச்சுட்டு விழுந்துட்டு சாகுறான்ட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அது கவர்மெண்ட் இடமா மாற்றிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதுக்குன்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போ தான் இந்த இடமே கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். அந்த சாப்பாடு சாப்பிட்டு அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஐயோ சாவி எங்கே இருந்துச்சு எடுத்தியா? இல்லை, இந்த எடுத்துருக்கேன். உள்ளே வை, பேக்கில் வை.